அனைவருக்கும் வணக்கம். நாம் ராஜரிஷி ஸ்ரீராமனுக்கு பிரம்மரிஷி வசிஷ்டர் உபதேசித்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத ஞான நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே மனம் என்பது அடங்கியாக வேண்டும், மனதின் மற்றுமொரு கூறாக இருக்கக்கூடிய சித்தம் என்பது மனதை அடக்கி ஆள வேண்டும். அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டால் அதுவே புருஷத்தன்மை, ஆண்மை என்பதை பற்றி வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம். இதே கருத்துக்களை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களும் தம்முடைய சித்த வேதத்திலே சொல்லியிருந்தார்கள் என்பதையும் மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தோம். மனம் புலன்கள் வழியாக சலிக்கும் போது உலகியல் சார்ந்த இச்சைகளை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டு விடுகிறது. உலக இச்சைகளிலே மனம் சலித்து கொண்டிருக்கும் வரையிலும் ஒருவனுக்கு யோக சாதனத்திலே வெற்றி கிடைக்காது. உலகியல் மாயைகளிலே மனத்தை செலுத்தியபடியாக யோக சாதன பயிற்சிகளை பயின்றாலும் கூட அந்த யோகி பெரிய அளவிலே வெற்றியை பெறுவதில்லை. காரணம், மனம் அடங்காமல் இருந்ததுதான் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. மனம் அடங்காத நிலையிலே, ஆசைகள் அடங்காத நிலையிலே யோக சாதன பயிற்சிகளை எத்தனை மணி நேரம் பயிற்சி செய்தாலும் அதனால் யாதொரு பயனும் கிடைக்காது என்கிற கருத்துக்களை வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொல்லுவதை பார்க்க முடிகிறது. இன்றைய பதிவிலே வசிஷ்டர் ராமனுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் இதே விதமான உன்னத தத்துவங்களை கொண்டிருக்கின்றன. முத்தியை அடைவதற்கு பௌருஷத்தால் தான் முடியும், வேறு யாதோர் உபாயத்தாலும், அதாவது யாத்திரை, கர்ம அனுஷ்டானங்கள், யோகா அபியாசம் முதலியவைகளால் எல்லாம் வெல்ல முடியாது. சம்சாரத்திலே ஒரு விதமான விரக்தியும் ஆத்ம விசாரத்திலே ஆசையும் ஊக்கமும் இருந்தால் நாளடைவில் ஞானம் சித்திக்கும் என்பதில் ஒருவித சந்தேகமும் இல்லை. வெறும் யோக அபியாசங்களாலும் மந்திர தந்திரங்களாலும் தீர்த்த யாத்திரைகள் சென்று வருவதாலும் பக்தியை சிரத்தையாக கடைபிடிப்பதாலும் மட்டும் ஒருவனுக்கு ஞானம் கிடைத்து விடாது. உலகியல் ஆசைகளை எல்லாம் விட்டொழித்தவனுக்கு மட்டுமே ஞானம் சித்திக்கும் என்றே வசிஷ்டர் இங்கே ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார். உலக விஷயங்களை யுக்தியோடு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். யுக்தி இல்லாமல் மௌடிகமான ஆராய்ச்சியால் ஒன்றும் கைகூடாது. மூடத்தனத்தை விட கேவலம் வேறொன்றும் இல்லை. இவ்வித சங்கல்பத்துடன் பிரயத்தனத்தை மேற்கொண்டு ஆத்ம விசாரணையில் மனத்தை செலுத்த வேண்டும். சொந்த முயற்சியுடன் சாஸ்திரங்களை ஆராய்ந்து வருவதும் குரு உபதேசம் பெறுவதும் வெகு சீக்கிரம் பலனை கொடுக்கும். இந்த 3 உபாயங்களால் நிர்ணயிக்கப்படுவது அநேகமாய் சாத்தியமாகவே இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். முக்கியமாக உலகியல் சார்ந்த விஷயங்களை மனதை கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் அவசியம்தானா, இதிலே ஈடுபடுவதால் யாதொரு பயனும் இருக்கிறதா என்பதை தீர்க்கமாக அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த விதமான ஆராய்ச்சியும் இல்லாமல் வெறுமனே மனம் போன போக்கிலே உலகியல் விடயங்களை அணுகக்கூடாது. முழுமையான முயற்சியோடு தன் மனத்தை சித்தத்தோடு இணைக்கக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும். வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள், ஆலய வழிபாடுகள், அதிலே நிகழ்த்தக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக மட்டும் ஞானம் கிடைத்து விடாது. எது மூடத்தனம், எது அறிவாளித்தனம் என்பதை பிரித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்திலே ஈடுபடும் போது அந்த காரியம் குறித்தான முழுமையான விளக்கங்களை எல்லாம் குருவின் மூலமாகவோ சொந்த ஆராய்ச்சியின் மூலமாகவோ இதற்கு முன்பு முன்னோர்கள் சொல்லியிருந்த சாஸ்திர நூல்களை அலசி ஆராய்வதன் மூலமாகவோ தெளிவான ஒரு வடிவத்தை உருவாக்க வேண்டும். நம்முடைய நோக்கத்திற்கு சரியான ஒரு வரைபடம் இல்லாமல் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. எனவே ஒரு பிரச்சனையை ஆராய்ந்து பார்த்து அந்த பிரச்சனைக்குள்ளே சென்று நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 3 விடயங்களை கடைபிடித்தாக வேண்டும். இங்கே நாம் பார்த்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்களைப் போலவே ஆங்கிலத்திலே ஒரு வாக்கியம் சொல்லப்படுவதுண்டு. ஒரு பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்பதாக எளிமையாக சொல்லியிருப்பார்கள். அனலைஸ் எ ப்ராப்ளம், அட்டாக் எ ப்ராப்ளம் என்று சொல்லுவார்கள். ஒரு காரியத்தை ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகுதான் அதை அணுக வேண்டும் என்று சொல்லுவார்கள். எந்த ஒரு காரியத்திலும்
இயற்கைக்கு முரணான எந்த ஒன்றையும் செய்து சாதித்துவிட முடியாது. குருமார்களின் உபதேசம் என்பது நமக்கு கைவிளக்காக இருந்து வழிகாட்டும். ஏனென்றால் இந்த ஞான சாதனம் குறித்தான பயிற்சியிலே குருமார்கள் ஏற்கனவே பற்பல அனுபவங்களை பெற்றிருப்பார்கள். அந்த அனுபவங்களை எல்லாம் நாம் பெற வேண்டும் என்றால் நீண்ட நெடிய காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். அதற்கு அவசியமில்லாமல் சுலபமாக நம்மை சரியான பாதையிலே குருமார்கள் கை கொடுத்து மேலேற்றி விடுவார்கள். எனவே உத்தம சத்குருமார்களை சார்ந்திருக்க வேண்டியது அவசியம் என்பதை இங்கே வசிஷ்டர் பெருமான் வலியுறுத்தி சொல்லுகிறார். ஸ்ரீராமன் இதை பற்றிய நன்கு அறிந்த ஆராய்ந்த தெளிவை கொண்டிருந்த காரணத்தால் வசிஷ்டரின் கூற்றுக்களை ஆமோதித்தபடியாக அவர் முன்னே அமர்ந்திருக்கிறார். பொதுவாக இந்த யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடுவதற்கு அமைதி, பொறுமை, சமநோக்கு பாவனை இவையெல்லாம் முக்கியமாக இருக்கின்றன. இந்த உலகிலே நாம் பார்க்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நம்மை போலவே பராபரத்தால் படைக்கப்பட்டவை என்பதை புரிந்திருக்க வேண்டும். எல்லா ஜீவராசிகளிடத்தும் பராபரத்தின் தத்துவத்தை உணரக்கூடிய ஒரு யோகி மட்டுமே அந்த உயிர்களிடம் உண்மையான அன்பை செலுத்த முடியும். இதை அனுபவத்திலே பூர்ணமாக கொண்டு வந்துவிட்டால் பிறகு ஆத்ம சித்தியை அடைவது மிகவும் எளிது. சமநோக்கு பாவனையும் சாந்தமும் இருந்தால் அதற்கு ஈடாக இந்த உலகத்திலே வேறு எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. அமைதியான நல்ல குணமுடையவர்களை விஷ்ணுவுக்கு சமமாக சொல்ல வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கு இந்த 3 லோகத்திலும் தேவை என்பதே இல்லை. இப்படி இருப்பவர்களை காட்டிலும் மேலானவர்கள் யார் இருக்க முடியும் என்று வசிஷ்டர் கேட்கிறார். கொஞ்சம் சமதிருஷ்டியும் சாந்தமும் ஏற்பட்ட பிறகு சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய செய்ய வேண்டிய உபாயம் என்னவென்றால் விவேகத்துடன் கூடிய விசாரணையே. வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை கொடுக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஊகித்தும் ஆராய்ந்து பார்த்தும் இடைவிடாமல் பழகி வந்தால் வெகு சீக்கிரம் மனச்சாந்தி அதிகரிக்கும். விவேகத்துடன் ஆராய்ச்சி செய்வதால் எல்லாவித கஷ்டங்கள், மனக்குறைகள், மோகங்கள் நீங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உதாரணமாக, நல்ல இருட்டில் தனியாக ஒருவன் அகப்பட்டு கொண்ட சமயத்திலே பேயோ பிசாசோ இருப்பதாகவும் அது இவனை நாடியே வந்திருப்பதாகவும் நினைப்பதை நாம் அறிவோம். அதே க்ஷணத்தில் அவன் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் பேய் மறைந்து விடுகிறது. இவ்விதமே நம் வாழ்வில் அநேக விதமான மோகங்கள் தோன்றி காரணமில்லாமல் மனதை கலக்குகின்றன. ஆனால் அப்போதைக்கப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒருவன் ஆராய்ச்சி செய்து வந்தால் அவன் சீக்கிரமே அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு மனச்சாந்தி என்பதை பெற்றுவிட முடியும். இதைத்தான் நம் முன்னோர்கள் தத்துவ விசாரணை மற்றும் சுய பரிசோதனை என்று சொல்லுகிறார்கள். சத் விசாரம் செய்ய வேண்டும். அதாவது நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் இது தேவைதானா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பொதுவாக மனிதர்கள் தங்களுக்கு பற்பல விதமான தேவைகளை உருவாக்கிக் கொள்கிறார்கள். வசதியாக இருக்கும் ஒருவரை பார்த்து வறியவனாக இருப்பவன் தானும் அதுபோல ஆக வேண்டும் என்று கருதுகிறான். அது காரணமாக கடனாளியாகிறான். பற்பல இன்னல்களுக்கும் ஆளாகிறான். பொதுவாக சமுதாயத்திலே நாம் பார்க்கும்போது மிகவும் ஏழ்மை நிலையிலே இருப்பவர்கள் தங்கள் போக்கிலே பயணத்தை எப்படியோ கழித்து விடுகிறார்கள். வசதி படைத்தவர்கள் தங்கள் தேவைகளை சுலபமாக நிறைவேற்றி கொண்டு விடுகிறார்கள். ஆனால் நடுத்தர வர்க்கத்தார் அப்படி இல்லை. ஏழைகளைப் போல வேண்டாம் என்று விட்டுவிடவும் அவர்களால் முடிவதில்லை. உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய செல்வந்தர்களைப் போல தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார்கள். தவணை முறையிலே வீட்டிற்கான பொருட்களை வாங்கி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சொற்ப வருமானத்தை எந்த பொருளுக்கான தவணை கட்டுவது, உணவு தேவைக்கு என்ன செய்வது என்பதை ஒவ்வொரு மாதமும் மிகப்பெரிய கவலையாக கொண்டே கடத்தி வருகிறார்கள். இதற்கு காரணம் தேவையில்லாதது என்று பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் இல்லாமல் போனதே. இதை நாம் அனுபவத்திலே தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்படிப்பட்ட நடுத்தர வர்க்கத்தாரின் மன ஓட்டத்தை இங்கே வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார். அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு மனசாந்தியும் காரியங்களில் ஜெயமும் அடைய வேண்டும் என்றால் சம்சார பந்தத்திலே இருந்த பற்றுக்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். வலுவிலே வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள்
துன்பங்களுக்கு ஆளாவதை இங்கே உதாரணமாக காட்ட முடிகிறது. சுய விசாரணை செய்து பார்க்க வேண்டும். நாம் செய்கின்ற காரியம் எந்த அளவிற்கு நமக்கு பயன்படக்கூடியது, இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விசாரணை செய்யாமல் இருப்பதாலும் விவேகத்தை ஒவ்வொரு விஷயத்திலும் உபயோகிப்பாமல் இருப்பதாலும் வாழ்வில் நேரிடும் துன்பங்களை கணக்கிட முடியாது. நினைத்ததெல்லாம் சந்தேகத்திற்கும் தொட்டதெல்லாம் ஆபத்திற்கும் காரணமாயும் விளங்கும். அதைரியமும் அபஜயமும் எப்போதும் கண்முன்னே நிற்கும். இவைகளை எல்லாம் விலக்கி வாழ்வை சந்தோஷப்படுத்துவன விவேகமும் விசாரணையுமே ஆகும். விவேகம் என்று இங்கே வசிஷ்டர் குறிப்பிடுவது அறிவாளித்தனம். சுய விசாரணை அறிவாளித்தனத்தின் மூலமாக சாதக பாதக விளைவுகளை பற்றி துல்லியமாக ஆராயக்கூடிய நிலை ஏற்படும். இந்த நிலை ஒருவருக்கு இல்லாது போய்விட்டால் அவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக பயம் ஏற்படும். தோல்வியை பற்றியதான பயம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நாம் தொட்ட இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்பது போன்ற குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் குருமார்களை அணுகி இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அவர்களுடைய தூய வழிகாட்டுதல் படி செய்யக்கூடிய காரியங்களிலே இது வேண்டும் இது வேண்டாம் என்பதை சுலபமாக அறிந்து கொண்டு விடக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றுவிட முடியும். எனவே குரு மூலமாக அறியக்கூடிய விடயங்களும் சாஸ்திரங்களை துல்லியமாக அறிந்திருப்பதும் சுய விசாரணை செய்வதும் தான் ஞானத்தை அடைவதற்கான அடிப்படை தகுதிகள் என்று வசிஷ்டர் இங்கே சொல்லுகிறார். இதை துல்லியமாக புரிந்திருக்காவிட்டால் நிச்சயமாக ஞானத்தை அடைவதிலே தடை ஏற்படத்தான் செய்யும். இந்த விசாரணை என்பது என்ன? நான் யார்? இந்த சம்சாரமாவது என்ன? எனக்கும் இதற்கும் உள்ள சம்பந்தம் என்ன? இவைகளை ஆராய்ச்சி செய்வதே விசாரணையாகும். இதை இடைவிடாமல் பயின்று வருவதே பெருத்த தவம். இங்கே தவம் என்றால் என்ன என்பதற்கு வசிஷ்டர் வேறு விதமான விளக்கத்தை சொல்லுகிறார். காஷாயம் பூண்டு உருத்திராக்கம் தரித்து யோகதண்டம் கமண்டலம் பாதக்கரடு பிக்ஷை பாத்திரம் ஆகியவற்றை ஏந்தி ஏதோ ஒரு இடத்திலே மலை குகையிலே சென்று அமர்ந்திருப்பதற்கு பெயர் யோகம் அல்ல, தவம் அல்ல. உண்மையான தவம் என்பது என்ன என்றால் நான் யார் என்று தன்னைத்தானே வினவி ஆராய்வது. உலக வாழ்க்கை என்றால் என்ன? எனக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? எதனால் எனக்கு இந்த உலக வாழ்க்கை என்கிற பந்தம் ஏற்பட்டது? நான் பிறவி எடுத்ததின் காரணம் என்ன? இப்படி தனக்குத்தானே கேள்விகளை எழுப்பி அதற்கான விடைகளை காண முயல வேண்டும். இதற்குத்தான் சுய பரிசோதனை என்று பெயர். சுய பரிசோதனை செய்தால் மட்டுமே மனம் போன போக்கிலே செல்லக்கூடிய புலன்களின் ஓட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். கண்களால் ஒன்றை பார்க்கிறோம். பார்த்த அந்த பொருளின் மீது மனம் செல்லுகிறது. மறுபடி அந்த பொருளை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் ஏற்படுகிறது. கண்ணுக்கெதிரே தென்பட்ட அந்த பொருளின் மீது மோகம் ஏற்பட்டு விடுகிறது. இது மிகப்பெரிய துன்பத்தை தந்து விடுகிறது. அதே வேளையிலே காதுகளால் கேட்கக்கூடிய ஒன்று, நாசியால் நுகரக்கூடிய ஒன்று, நாவினால் துவைக்கக்கூடிய ஒன்று, இப்படி புலன்கள் வழியாக மனம் எப்போதும் சலித்துக் கொண்டே இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்டு நிறுத்திவிட முடியாது. மாறாக மனதோடு பேச வேண்டும், சுய விசாரணை செய்ய வேண்டும். கண்களால் பார்த்த அந்த பொருளின் மூலம் உனக்கு என்ன கிடைத்துவிடப் போகிறது என்று மனதுக்கு சமாதானம் சொல்ல வேண்டும். நீ சுவைத்த அந்த உணவால் உனக்கு என்ன பெரிய நல்ல விளைவு ஏற்பட்டுவிடப் போகிறது என்று மனத்திற்கு சொல்ல வேண்டும். இப்படி புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனதை அதோடு பேசி பேசி பேசித்தான் வழிக்கு கொண்டு வர வேண்டும். அடக்க நினைத்தால் மனம் தரிகட்ட மாடு போல் ஓட ஆரம்பிக்கும். மேலும் நம்மை படுகுழியிலே தள்ளிவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அப்படியென்றால் மனத்தை எப்படித்தான் நாம் சந்தோஷப்படுத்துவது? இதற்கு என்னதான் வழி? வசிஷ்டர் தொடர்ந்து ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார். பார்க்கலாம் அடுத்த பதிவிலே. அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.